இயக்குனர் விக்ரமன் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக் காணாமல் போயிருந்த நிலையில் அதை திருடியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பைக்கானது மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், விரிவான விவரம். நிச்சயமாக ஸ்ரீராம், இயக்குனர் விக்ரமன் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது உறவினர் பெண்ணின் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட வழக்கில் தற்போது இருசக்கர வாகனத்தை குமரநகர் போலீசார் மீட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 இளஞ்சிறார்களை கைது செய்து குமரநகர் போலீசார் இந்த இருசக்கர வாகனத்தை மீட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 3ஆம் தேதி சென்னை அசோக் நகர் 53வது தெருவில் வசித்து வரும் திரைப்பட இயக்குனர் விக்ரமன் வீட்டுக்கு அவரது உறவினர் பெண்ணான ருக்குமணி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். சரியாக 9:30 மணி அளவில் வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு 11 மணி அளவில் வெளியே வந்து பார்த்தபோது அந்த இருசக்கர வாகனம் காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதில் 2 இளைஞர்கள் முகத்தை மூடியபடி அவரது இருசக்கர வாகனத்தை திருடி செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து குமரநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அந்த 2 நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது இருசக்கர வாகனத்தை திருடிய அந்த 2 இளைஞர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து இந்த இருசக்கர வாகனத்தை மீட்டிருக்கிறார்கள். அந்த 2 இளைஞர்களும் இதற்கு முன்பு வேறு ஏதேனும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனரா, ஈடுபட்டிருந்தால் எந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறித்து பல கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.